தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா? ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க நம்ம கிட்ட முருகன் மூலியமா என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம். ஸோ இந்த மாதத்துக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாமா மேம்? ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நம்ம முருகன் மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்ககிட்ட இருந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள், ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்கள் எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம், உள்ள போயிடலாம் ஷோக்கில். கடகராசிக்கான பொது பலன்களும் அவங்களுக்கான நட்சத்திர மெசேஜ் என்ன முருகன் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் மேம். ஸோ ஃபஸ்ட் கடகராசிக்கான பொது பலன். ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது. மேஜரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்போது ஈகோன்ற ஒரு விஷயத்தை விட்டுறணும். அது ஏன்னா யார்கிட்ட இருந்தாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம், யார் கூடயாவது கனெக்ட் ஆகி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம். அந்த டைமில் இவங்க ஒரு ஈகோவோடு இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது இவங்களுக்கு கன்சிடர் ஆகாது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னே அவங்களால அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஈகோவை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணணும் இந்த மாதம்னு இருக்குது. அண்ட் மனசு சொல்கிறத கேட்கணும். ஏன்னா அவங்களோட இன்ட்யூஷன் தான் ஒரு மிகப்பெரிய ப்ளே பண்ண போகுது இந்த மாதம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அதுதான் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஸோ அப்போ இன்ட்யூஷன் நாலேஜை அதாவது இன்ட்யூஷன்றது நம்மளோட மனசாட்சி என்ன சொல்லுது, உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அதை அவங்க டெவலப் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு வந்துட்டாலே இந்த மாதம் அவங்களோட வேல்யூ என்ன, அதாவது இவங்க ஈகோவே பட தேவையில்லை, ஆனால் அவங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு வேல்யூ பண்ணுறதா இருக்கட்டும், ரெக்கக்னேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். பட் இவங்க அந்த ஈகோ மட்டும் போயிடவே கூடாது அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சப்போர்ட்டும் கிடைக்கும். இவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அதாவது எல்லா வேலைகளையும் நம்ம கட்டி போட்டு செய்யலாம், நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கலான்ற அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கோவம்ன்றது மனுஷங்களுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கடகராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க எதுல கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்வீங்க? அதாவது உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்க கண்ட்ரோல்டாக இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது நினச்சிக்கிறது, ஒரு நபரை பற்றி அவங்களோட கற்பனையை புகுத்தி நினைக்கிறது. ஆனால் ரியாலிட்டியில் சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்க்கும் போது இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி திமிராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு இங்கே அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆகிடும். மேபி அவங்க நல்லவங்களா இருந்து நல்லது செய்ய கூட வந்திருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயம் இவங்க அந்த இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணாமல் இந்த மைண்ட் ரீதியான ஒரு சில விஷயங்களை முன்ன வைக்கும் போது அந்த ஈகோ வரும். தென் அந்த நல்லது கூட பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போது லாஜிக்கலாக மைண்ட் ரீதியாக எதையும் யோசிக்காமல் ஃபாலோ பண்ணாமல் மனம் சார்ந்து வந்தாங்கன்னா இதை கண்ட்ரோலுக்கு எடுத்து வந்துடலாம். ஸோ கடகராசிக்கான பொது பலன்கள் பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து அந்த ராசிக்கான நட்சத்திர பலன்கள் முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ முதல் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு என்ன சொல்கிறாங்க முருகன்? ஸோ கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் ஓவராக குதிப்பாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுத்திடுவாங்க. துன்பம் வந்தாலும் நான் கஷ்டப்பட்டது பத்தாது, எல்லாரும் கஷ்டப்படுங்கன்னு கஷ்டப்படுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சமநிலையாக கொண்டு வரணும். ஆனால் அதுவும் இந்த மாதத்தில் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மிகப்பெரிய பங்கு வகிச்சிரும். ஸோ அப்போ இந்த மாதம் அவங்க பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முருகா அப்படின்னு கேட்டாங்கன்னா, காவடியை மனசில் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு காவடி ஸ்டாச்சு கூட வாங்கி வச்சுக்கலாம், முருகர் பக்கத்தில் வாங்கி வச்சு டெய்லியும் வழிபடலாம். இந்த டைம் காவடி இருக்கக்கூடிய பீரியட் இல்லை. ஸோ அப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குன்னா கூட காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வைக்கலாம்.
அதுவும் நிச்சயமாக நடக்கும். ஸோ எப்போல்லாம் பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அப்போல்லாம் முருகருடைய காவடியை வந்து மனசில் நினச்சோம். அந்த காவடின்றதே நம்மளுடைய பேலன்ஸ்க்கு தான். ஸோ அதை நினச்சிட்டாலே போதும், நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பேலன்சிங்கான ஒரு விஷயம் கிடைக்கும். நினச்சாலே போதும். பட் அந்த டைம் அவங்க நினைக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அது ஒன்று. அண்ட் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் இந்த மாதம் வரக்கூடிய இப்போது சஷ்டி வருது, தைப்பூசம் வருது, அடுத்து அதில் எதுலையாவது நான் காவடி எடுக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு அந்த வேண்டுதல் வைக்கலாம், இந்த மாதம் வைக்கணும் அப்படின்றதும் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து கடகராசி பூச நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது? கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க எந்த மூலைக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக முருகருடைய பார்வை இவங்க மேலே வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ சில இடங்களில் முருகர் கோவில் இருக்கலாம், சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட இவங்க வந்து கையில் ஏதாவது ஒரு முருகர் சிலையோ இல்லை முருகர் படமோ அதை வச்சு கூட முருகரை நினச்சி தாராளமாக வழிபடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு முருகருடைய கனெக்டிவிட்டி எனக்கு கட்டாக இருக்குது, முருகன் என்னை கைவிட்டுட்டான் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே உன்னோட தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். எக்ஸாம்பிள் வந்து மயில் ரூபத்தில், மயில் தோகை ரூபத்தில், சேவல் ரூபத்தில், வேல் ரூபத்தில், அந்த மாதிரி முருகர் ரிலேட்டடாக என்னென்னலாம் வருதோ, ஒரு மாதிரி மயில் கலர் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு டக்குன்னு முருகர் ஸ்பார்க் ஆவார். ஸோ அந்த மாதிரி எதை பார்த்தாலுமே முருகர் நிச்சயமாக அந்த ரிலேட்டடாக காட்சி அளிப்பார். அப்போ முருகர் அவங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க உணர்ந்தாலே போதும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக கடகராசி ஆயிலி நட்சத்திரத்துக்கு நம்ம முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கு மேம்? கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் வந்து பெரியவங்க சொல்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், அதை நிச்சயமாக அவங்க வந்து கேட்கணும். பெரியவங்களை உதாசனப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது. தப்பித்தவரை எங்கேயாவது பெரியவங்களை உதாசனப்படுத்தினா அதுக்கான லாஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா பெரியவங்க ஏதாவது ஒரு அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகளில் சம்டைம்ஸ் இவங்களுக்கு தேவையான பதிலும் இருக்கும், இவங்க ஒரு விஷயத்தை நிறைவேற்றத்துக்கான ஒரு சூட்சமும் இருக்கும். அப்போது இந்த மாதம் வீட்டில் இருக்க பெரியவங்களா இருக்கட்டும், வெளியில் போகும்போது ஒரு கோவிலில் பெரியவங்களை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே பெரியவங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாலும் உதாசனப்படுத்தாமல் அதை அவங்க வந்து கேட்கணும். ஏன்னா முருகரே பார்த்திங்கன்னா அவையார் பாட்டி சொல்கிறது வந்து கேட்பார். ஏன்னா முருகர் உலகம் ஃபுல்லாக லைக் ஒரு குரு மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து ஒரு குருவாக அவையார் பாட்டியை எடுத்து அவங்க சொல்கிறத கேட்பார். அப்போது அந்த பெரியவங்கன்ற விஷயத்தை இவங்களும் மதித்து நடக்கணும். அப்படி நடக்கும் போது இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய சூட்சுமமான விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இது சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா எங்கள் கூட அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி 12 ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.